ரம்யா தான் இப்போ வீட்டில் கரண்ட் இல்லாததுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் ரம்யாவுக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் ஆனதில் கொஞ்சம் கூட வந்து விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செண்பகத்துக்கு தெள்ள தெளிவாக தெரிய வருதுங்க. அதுவும் எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட் வேலை பார்க்குறவனை கூட்டு வந்து ரம்யா சொன்னபடியெல்லாம் அவன் செஞ்சதுனால இப்போ ரம்யா ரொம்பவே சந்தோஷம் ஆகி லட்சமாக காசு எடுத்து அவனுக்கு கொடுக்கும்போது இதை செண்பகம் பார்த்துடுறாங்க. பார்த்ததுமே வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. அடி பாவி, அப்போ கரண்ட் வீட்டில் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீதானா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க செண்பகம். கடைசியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ளவங்க ரொம்பவே வந்து டென்ஷனாக இருக்காங்க. ஏன்னா கரண்ட், அதுவும் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரண்ட் இருந்துமே வந்து வீட்டில் இருக்க முடியல. இதில் கரண்டே இல்லை. மற்ற வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்குது, நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக டென்ஷனாக இருக்கு. செண்பகத்துக்கு தான் ஓவர் டென்ஷனாக இருக்காங்க. ஏன்னா தான் பிள்ளையோட ஆசையான தான் பிள்ளையோட முதலிரவு இன்னைக்குன்னு போய் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமகானில் இருந்துட்டு இருக்காங்க செண்பகம். அப்படி இருந்துட்டு இருந்த சமயத்தில் தான் இப்போ இந்த ரம்யா நினைக்கிறதெல்லாம் தானே நடந்துட்டு இருக்கு. அதில் இதுவும் ஒன்று நடந்து முடிச்சிடுச்சு. அப்போ வந்து ஈபிகாரன் வர்றான். அவளே ஃபோன் போட்டு இந்த மாதிரி வாங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி பண்ணால் இல்லை எங்கேயோ வந்து கரண்ட் ட்ரிப் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா ரம்யா தான் அவர் ரூம்லேயே வந்து காயினை ஒழிச்சு வச்சுருக்கா இல்லையா, அதனால் அந்த காயின் மூலியமாக கரண்ட் வந்து ட்ரிப் ஆகுது. அந்த ஈபிக்காரன் வந்து எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்து, நான் எல்லா ரூமே செக் பண்ணணும், ஏதோ ஒரு ரூமில் தான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ரூமே தேடுறான். கடைசியில் ரம்யா ரூமுக்கு போனால் அந்த பல்பை கழட்டினா அதில் காயின் இருக்குது. அந்த காயினை வச்சு எடுத்து பார்த்தா ஒரே என்னடா இது இப்படி. அப்போது கரண்ட் போனதுக்கு காரணம் அண்ணன் தான். ஏன்னா அண்ணன் தான் இந்த ரூமில் இருந்தா, அதனால் அவள் தான் இவ்வளோ கேவலமான வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து உண்மை தெரிய வருது. தெரிய வந்ததுமே உடனே செண்பகம் என்ன பண்ணுறாங்கன்னா, அடியே அண்ணன் இவ்வளோ கேவலமான நாயா நீன்னு, சி ஒரு நல்லது கூட என் வீட்டில் நடந்துடக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ அத்தை நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, தயவு செஞ்சு கண்ணை முழிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்ணை முழிச்சதுனால தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரியுது அப்படின்ற மாதிரி செண்பகம் வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா ரம்யா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. ஏன்னா முதலிரவு ஸ்டாப் ஆகிடுச்சு. என்ன சொல்லிடுறான்னா, போங்க அத்தை எனக்கு மூடே ஸ்பாயில் ஆகிடுச்சு, அண்ணன் இப்படி பண்ணிட்டா, இதில் எங்கே கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரம்யா வந்து கிளம்பி போக, இங்கே வந்து குடும்பத்தில் எல்லாருமே வந்து அண்ணத்தை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் செண்பகம் ரொம்பவே வந்து அண்ணத்தை திட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அண்ணன் வந்து இதை இப்படியே சும்மாவே விடக்கூடாது, உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அண்ணன் வந்து ரம்யா வாட்ச் பண்ண, அப்போ தான் வந்து ரம்யா கிட்ட அந்த ஈபிகாரை வந்து தனியாக வீட்டுக்கு வெளியில் கூப்பிட்டு, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன், காசு கொடுங்க மேடம் கேட்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், எவ்வளோ வேணால் காசு நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காசு அவ்வளோத்தையும் வந்து கொடுக்க, இதை வந்து அண்ணன் பார்த்துடுறாங்க. பார்த்ததுமே வேணும்னே வந்து செண்பகத்தை அத்தையை வந்து நம்ம கூட்டா கண்டிப்பாக வந்து சரி வராது, எப்படியாச்சும் வந்து வர வைக்கணும் அப்படின்றதுக்காக அண்ணன் வந்து இங்கே ஏதோ பாம்பு ஓடுதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிடுறாங்க. உடனே செண்பகம் வெளியே வந்து பார்த்தா, அப்போ தாங்க ரம்யா இந்த ஈபி கரண்ட்டை காசு கொடுக்கறது தெரிய வந்துச்சு. அப்போ தான் அவங்க 2 பேரும் பேசுகிறதுமே கேட்குறாங்க. ரொம்ப நன்றி முருகேசா, நீ மட்டும் இல்லைன்னா எனக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாது, என் முதலிரவு நீ பண்ண காரியத்தினால தான் என் சாந்தி முகூர்த்தம் நின்று போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க செண்பகம். அடி பாவி, அப்போ இவளே தான் வேணும்னே பண்ணாலா, அப்போ அன்னத்து மேலே பழிய போட்டது, அப்போ என் பிள்ளை கூட இவளுக்கு வாழ விருப்பம் இல்லையான்னு சொல்லிட்டு மண்டையே பிச்சுக்குது செண்பகத்துக்கு. ஒன்றுமே புரியல. நடு ஹாலில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த ரம்யா வந்து வர்றா. வந்ததுமே வந்துட்டு என்ன அத்தை தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, எங்கே தூங்க விட்றாங்க, எல்லாரும் சதி பண்ணி எங்கே என் தூக்கத்தையே கெடுத்துடுறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் அத்தை இந்த அண்ணன் வந்து எல்லாமே சதி பண்ணி கெடுத்து தான் விடுறா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் வந்து செண்பகம் கேட்குறாங்க, சரி இருக்கட்டும் தங்கம், நீ எங்கே போயிட்டு வர்ற அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, அது 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 வந்து அப்படின்ற மாதிரி திணறவுமே, ஏண்டி கரண்ட்டை நீ கட் பண்ணிவிட்டு அன்னத்து மேலே சத்தியம் பொய் சொல்லிவிட்டு, அப்போ என் பிள்ளை கூட உனக்கு வாழ விருப்பமே இல்லை, இவ்வளோ பேரோட தூக்கத்தையும் கெடுத்து நீ நல்லா இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ எப்படி எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அரண்டு போய் நிற்க, அப்போ தான் வீட்டில் உள்ள மொத்த பேருமே வந்து கூடிடுறாங்க. என்னாச்சுன்னு வந்து கேட்டால் அப்போ வந்து செண்பகம் சொல்லிடுறாங்க, இங்கே பாருங்கள்,
இவ்வளோ நாளாக வீட்டில் நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் இவ மட்டும்தான். இவ எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கா தெரியுமா? ஈபி காரனை இவளே வந்து கரண்ட் ஃபியூஸ் பண்ண வச்சுட்டு, இவளே இவ ரூமில் வந்து காயினே வச்சுட்டு அன்னத்து மேலே தேவையில்லாமல் பழிய போட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுமே. ரம்யாவோட பிளான் எல்லாமே வந்து கேன்சல் ஆகுமே. என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து புரியல. அப்போ தான் அண்ணன் சொல்கிறாங்க, இதை தான் அத்தை ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு நான் புரிய வைக்கணும் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி இல்லை. இதுக்கு மேலேயாச்சும் வந்து புரிஞ்சுக்கோங்க. அவளுக்கு சரவணனை சுத்தமாக வந்து பிடிக்காது. இந்த வீட்டை அழிக்கணும் அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவள் வந்து இங்கே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, யாருக்கு தாங்க தான் குடும்பத்தை அழிக்கணும்னு சொன்னால் மனசு வரும்? சுத்தமாக மனசே வரல செண்பகத்துக்கு. உண்மையிலுமே இவ குடும்பத்தை அழிக்க தான் வந்தவளான்னு கேட்க, சத்தியமாக இவ குடும்பத்தை அழிக்க மட்டும்தான் அத்தை வந்திருக்கா. இதுக்கு மேலேயும் நீங்கள் நம்பலை அப்படின்னா அது உங்களோட முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து வர்றான். எதுக்காகம்மா மேடத்தை இப்படி திட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் சும்மா இருறா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி கேட்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இவங்களுக்கு உன் கூட வாழ கொஞ்சம் கூட வந்து விருப்பமே இல்லைடா. நம்ம தான் வந்து முட்டாள்தனமாக பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம தெளிவாக இல்லைன்னா உன் வாழ்க்கையே போயிடும். நம்ம இப்போ ஒரு கரெக்டான முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சரவணனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. கரெக்டான முடிவு? அப்போ எனக்கு ரம்யா கிடையாதாம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களுக்கே உன்னை பிடிக்காத போது என்னடா பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது. எல்லாத்தையும் நான் தான் வந்து சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்ல, இல்லை நான் ரம்யா கூட வாழ தான் போகிறேன்ற மாதிரி சொல்ல, செண்பகம் இருந்துக்கிட்டு, அடே இப்போவுமாடா உனக்கு எல்லா உண்மையுமே புரியல, இதுக்கு மேலேயும் புரியாமல் இருந்தால் அது உன்னோட முட்டாள்தனடா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லைம்மா எனக்கு அவங்க வேணும், அவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாத முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிரச்சனையும் வித்தியாசமாக வந்துட்டு இருந்தது. ஆனால் இவ்வளோ மோசமாக வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்.